வணக்கம். இன்றைய செய்திகள். எந்த ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் கருப்பு பணம் வாங்காமல் இருக்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சினிமாவில் நடிப்பவர்கள் ஊழல்வாதி இல்லை என்று சொல்ல முடியாது. கருப்பு பணம் தான் சினிமாவில் முதல் பணம். கருப்பு பணம் வாங்காமல் எந்த சினிமா நடிகரும் இருக்க முடியாது. அவர்கள் 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் என வாங்கினால் கணக்கில் காண்பிப்பது 80 கோடி ரூபாய் மட்டும்தான். மீதி பணத்திற்கு வரி கட்ட மாட்டார்கள். எனவே ஊழலை எதிர்க்கிறோம் என்று சொல்பவர்கள் தங்கள் ஊழலை சரிப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு ஒழிக்க வரட்டும். கடந்த 4.5 ஆண்டுகளாக செய்துள்ள களப்பணிகள் திமுக கூட்டணி வெற்றிக்கு துணை நிற்கும். முகத்தில் கர்ச்சீப் போர்த்தி செல்லும் பழக்கம் எங்களுக்கு கிடையாது. இந்தியாவிலேயே அதற்கு தகுதியுடைய ஒரே அரசியல் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். கார் மாறி செல்பவர் ஏசி காரிலேயே வியர்வை வந்து கர்ச்சீப்பால் துடைத்தேன் என சொல்பவரும் அவர்தான். பாஜகவில் ஸ்லீப்பர் செல்லாகவே செங்கோட்டையனை பார்க்கிறோம் என்றும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் முடிவுக்கு செங்கோட்டையன் வந்த பின் அவரை அமைச்சர் சேகர் பாபு நட்பு ரீதியில் கூட அழைத்திருக்கலாம். ஆனால் பாஜக ஸ்லீப்பர் செல்லாக இருப்பதால் தான் செங்கோட்டையன் வரவில்லை. பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் நல்ல புரிதல் கிடையாது. அதே நேரத்தில் பாஜகவோடு செங்கோட்டையனுக்கு நல்ல புரிதல் உள்ளது. எந்த பொறுப்பிலும் இல்லாத செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துவிட்டு அதன் பிறகு ஒரு முடிவு எடுக்கிறார். அமலாக்கத்துறையை வைத்து மத்திய அரசு மிரட்டினாலும் திமுக பயப்படாது. எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் துணிச்சலும் எங்களுக்கு இருக்கிறது. அதிமுகவை ஒரு பொருட்டாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த கட்சி பலவீனம் அடைந்துவிட்டது என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலர் ஜெயபாலனை கைது செய்யாமல் திமுக அரசு இழுத்தடித்து வருகிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் பாஜகவினர் மனு அளித்தும் முதல் தகவல் அறிக்கை பதியவில்லை. இது திமுக அரசின் ஏவல் துறையாக போலீஸ் துறை மாறிவிட்டதை காட்டுகிறது. நாட்டை வழிநடத்தும் தலைவருக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து 10 நாட்களுக்கு மேலாகியும் கைது செய்யவில்லை. இதுதான் தேச பாதுகாப்பில் திமுக அரசு காட்டும் அக்கறையா அல்லது பிரதமரின் பாதுகாப்பை விட அரசியல் காழ்ப்புணர்ச்சி மேலோங்கி விட்டதா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கவின்கலை பல்கலைக்கழகத்தில் புதிதாக கலை பாதுகாப்பு பிரிவில் அடுத்த ஆண்டு முதல் முதுகலை பட்டப்படிப்பு அறிமுகம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் 3வது பட்டமளிப்பு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. முதலமைச்சரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஸ்டாலின் விழாவுக்கு தலைமை வகித்தார். அப்போது நடிகர் சிவகுமார், ஓவியர் சந்துரு ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர், ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்திற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டவில்லை. இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கவில்லை. 2021ஆம் ஆண்டுக்கு பின் இந்த பல்கலைக்கழகத்தை இன்னும் செழுமையாக வளர்த்திருக்கிறோம் என்றும், இதுதான் நான் நிறுவ நினைக்கும் அரசியல் மாண்பு. இது எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்போதும் தொடரும் என்றும் பேசியுள்ளார். வாகனங்களுக்கான புதுப்பிப்பு கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமியிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வால் மோட்டார் தொழில் நலிவடைந்துள்ளது. மற்றொரு புறம் காப்பீடு கட்டண உயர்வால் கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்களுக்காக வாங்கப்பட்ட கடன்களை அடைக்க முடியாமல், மாத தவணைகளை செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறோம். இந்த தொழிலை நம்பியுள்ள ஓட்டுநர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மோட்டார் தொழிலையும் அதை சார்ந்துள்ள தொழிலாளர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு பழைய வாகனங்களுக்கான புதுப்பிப்பு கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். எங்களது கோரிக்கையை ஏற்காவிட்டால் அனைத்து லாரி உரிமையாளர்கள் சங்கங்களும் இணைந்து போராட்டம் நடத்த உள்ளதாக கூறியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.